பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறவன் மற்றவங்களை மாற்றுறது கஷ்டம், ஆனால் நம்மளை மாற்றிக்கிறது சுலபம். வகையினால ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ஒரு சின்ன கதை சொல்கிறேன். சரி சார். ஒரு நண்பர் மார்க்கெட்டிங் துறையில் இருந்த மேலாளராக, ஒரு டைரக்டர் மார்க்கெட்டிங்காக இருந்த, வெற்றிகரமாக பணிபுரிந்த, அச்சு ஊடக விளம்பரம், விளம்பர பலகை, வானொலி விளம்பரம் என வழக்கமான விற்பனை வழிமுறைகளை கரைத்து குடித்திருந்த. ஆனால் திடீரென டிஜிட்டல் விளம்பரங்கள் பிரபலமாக தொடங்கியது. சமூக வலைதளம், தேடுதல் இயந்திரங்கள், உள்ளடக்க உருவாக்கம் என அவர் இதுவரை அறியாத விஷயங்களால் ஒரே இரவில் அவரது உலகமே மாறிப்போனது. அவர் முன் 2 வாய்ப்புகள் தான் இருந்தன. ஒன்று, புதிய விஷயங்களை விரைவாக கற்றுக்கொண்டு தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது தனிமைப்படுத்தப்பட்டு காணாமல் போக வேண்டும். அப்டேட் பண்ணிக்கணும், இல்லை காணாமல் போயிடணும், இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஆனால் அவர் முதல் வழியை தேர்ந்தெடுத்தார். இன்று அவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் வல்லுநராக அனைத்து தளங்களிலும் பல விளம்பர பிரச்சாரங்களை நடத்தி சிறப்பாக பணிபுரிகிறார். அவரது வாழ்க்கை நமக்கு எதை உணர்த்துகிறது? தன்னை மாற்றிக்கொள்ளுதல் அல்லது மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது வெறுமனே உயிர் வாழ்வதற்காக அல்ல, அது செழுமையுடன் வளர்ந்து முன்னேறுவதற்கானது.